எனவே வந்து அப்படியான ஒரு பாஸ்போர்ட்டை வச்சிருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அது உங்களுடைய தலை எழுத்தும் இல்லை, அது உங்களுடைய தலைவிதியும் கிடையாது. உங்களுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெறுமதி வந்து அதிகரிக்க முடியும். நீங்களும் நெச்சா யூரோப்புக்கு, அமெரிக்காவுக்கு அங்கே இங்கெல்லாம் உங்களுடைய பாஸ்போர்ட்டை வச்சே விசா எடுக்காமல் போக முடியும். எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. இன்றைக்கு வந்த இந்த பேப்பரில் இந்த விஷயம் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. எனவே அந்த பத்திரிகைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அந்த பத்திரிகையை பாராட்டி நான் ஒரு வீடியோ போடுறேன். தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம். மருத்துவர் அர்ச்சுனாவை சுற்றி நிறைய அரசியல் விஷயங்கள் போய்கொண்டிருக்குது. அவருக்கு எதிராக நிறைய சதிகள் செய்யப்படுது. நிறைய விஷயங்கள் அவருக்கு எதிராக திரும்பி இருக்குது. எனவே இன்றைய வீடியோவில் வந்து அதை பற்றி விரிவாக விளக்கமாக நான் சொல்ல விரும்பல. முதல்ல வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்தப்படணும். எனவே நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருப்போம். அவர் ஒரு பாதுகாப்பான ஒரு தெளிவான பாதைக்கு வரட்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு தான் நீங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்குது. சாவச்சேரி மருத்துவமனை மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் லஞ்ச ஊழல் நடக்குது, வேறு எங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ கதைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது சம்பந்தமான விஷயங்களை வந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு ஆள் வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து இந்த விழிப்புணர்வு எல்லாம் மக்கள் மத்தியில் வந்திருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பயோ வெளியில் வந்திருக்கணும். இரண்டு தரப்புகளால் வெளியில் வந்திருக்கணும். ஆனால் அந்த இரண்டு தரப்புகளும் வந்து, அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு தரப்பும் வந்து வாய மூடி மௌனமாக இருந்த காரணத்தால் எங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் போயிட்டுது. அந்த ரெண்டு தரப்பும் ஆறுன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாவது வந்து அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சொல்லி எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. ஆளாளுக்கு ஒரு கட்சியை வச்சு கொண்டு இருக்கணும். ஒரு கட்சியில் இருக்க வேண்டியது, அப்புறம் சண்டை பிடிச்சி கொண்டு வெளியில் போயிட்டு வேறு கட்சியை ஆரம்பிக்க வேண்டியது. இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டு இன்னும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த கட்சியின் கொள்கை முரண்பாட்டில், கொள்கையில் முரண்பட்டு கொண்டு தான் வெளியில் போகிறீங்க. அப்போ அந்த கொள்கையை விட உயர்ந்த கொள்கைகளையும் மிகச்சிறந்த அர்ப்பணிப்பையும் கொண்டு தான் இந்த கட்சி இருக்கணும். அப்புறம் இந்த கட்சியிலேருந்து ஒரு ஆள் பிரிஞ்சு போகிறாருன்னு சொன்னால், இதை விட பெட்டராக தானே அந்த கட்சி இருக்கணும், அடுத்த கட்சி. அப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி வளர்ச்சி அடைஞ்சதாக தானே இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி பிரிஞ்சு போகிறது, ஒரு ஆள் பிரிஞ்சு போய் இன்னொரு கட்சியை ஆரம்பிக்கிறது வந்து அதே மாதிரி இருக்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி இருக்கிறது தான். அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் இவரும் செய்வார், அவர் என்ன கதைக்கிறாரோ அதை தான் இவரும் கதைப்பார். அப்போ ஒரே மாதிரியே இருக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு 9 பிரிவாக இருக்கிறீங்க? நீங்கள் ஒரே பிரிவாகவே இருக்கலாமே. ஏன்னா உங்களுக்கு கொள்கை வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் உங்களோட ஊரில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதினீங்கன்னு சொன்னால் ஒன்றும் எழுத தேவையில்லை. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி போட்டு அதையே அப்படியே காப்பி பண்ணி பக்கத்தில் எழுதி விட்டா சரி. ஏன்னு சொன்னால், எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது வந்து ஒரே கொள்கை தான், ஒரே கோட்பாடு தான். ஆனால் அவைக்குள்ளே ஏன் முரண்பாடு வந்தது எங்களுக்கு தெரியல, சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கணும். இந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எப்பயாவது இந்த சாவச்சேரி மருத்துவமனை நடந்த முறைகேடுகளை பற்றி தாங்களாகவே கண்டுபிடிச்சு எப்பயாவது வெளியில் காய்ச்சிருக்கணுமா, எப்பயாவது பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அல்லது எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய வாயை திறந்து இதை பற்றி காய்ச்சிருக்கணும், அல்லது மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் இந்த புரட்சியை செய்த பிறகு, இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்த பிறகு இப்போ இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் வந்து எத்தனை பேர் இதை பற்றி வெளியில் காய்ச்சிருக்கணும், எத்தனை பேர் அந்த மருத்துவருக்கு ஆதரவாக கதைச்சிருக்கணும்? ஒரு ஆள் 2 பேர் தான் கதைச்சிருக்கணும். மிச்சம் எல்லாருமே வந்து வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கணும். இப்போவும் இவ்வளோ நடந்த பிறகும், இவ்வளோ மக்கள் கொந்தளித்து எழுந்து ஆர்ப்பாட்டம் செய்த பிறகும், ஊழலுக்கு எதிராக இவ்வளவு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகும் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசியல் கட்சிகளுடைய தலைவர் மேரெல்லாம் எந்த விதமான அறிக்கையும் விடாமல், எந்த விதமான ஒரு ஆதரவும் செல்லாமல், அட்லீஸ்ட் சாவச்சேரி மக்களுக்கு என்னுடைய ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நான் சாவச்சேரி மக்களோட நிற்கிறேன், அவர்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு என்று சொல்லி ஒரு அறிக்கையாவது விட்டுச்சினமா? அது கூட இல்லை. எத்தனையோ பேர் வாய மூடி மௌனமாக, அவையில் சுருக்கமாக சொல்ல போனால் கோமாலான் இருக்கிறோம். அவையில் இப்போ எலெக்ஷன் வரும்போது வெறிவினம், வெள்ளை வட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு சிரிச்ச முகத்தோடு அப்போ தான் வெறிவினம். மக்களே பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நல்ல பதில் நாக்க பிடுங்குற மாதிரியான கேள்விகளை அப்போ கேளுங்க. சரி, அரசியல்வாதிகளான் அப்படி, அரசியல் கட்சிகளான் அப்படி என்று பார்த்தா, அடுத்த தரப்பு இந்த மாதிரியான லஞ்ச ஊழலை வந்து மூடி மறைக்கிறதுக்கு துணை போன இன்னும் ஒரு மிக முக்கியமான தரப்பு இருக்குது. அதுதான் ஊடகங்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள். நீங்க யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னா, எங்களுடைய நாட்டில் வந்து எத்தனையோ ஊடகங்கள், எத்தனையோ பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு அச்சில வாரதிலையும் மற்றது இலத்திரனியல் வடிவத்திலையும் வாரதாக ஒரு 20 தொடக்கம் 25 வரையான பத்திரிகைகள் வந்து ஒவ்வொரு நாளுமே இலங்கையில் வெளியாகுது. ஒவ்வொரு நாளுமே அந்த பத்திரிகை எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து அந்த PDF என்று சொல்ற அந்த வடிவத்தில் வந்து இணையதளத்தில் கிடைக்கும். இப்போ எங்களால் உடனுடன் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே அப்படி பார்க்கக்குள்ள 20-25 பத்திரிகைகள் வந்து ஒவ்வொரு நாளும் வருது. நீங்களும் பத்திரிகைகளை வந்து காசு கொடுத்து வாங்கி படிக்கிறீங்க.
படிக்கிறீங்க. எந்த பத்திரிகையிலேயாவது இதுவரைக்கும் இந்த மாதிரியான லஞ்ச ஊழல்கள் இங்கெங்க முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லி அவர்களாகவே கண்டுபிடிச்சு அவர்களாகவே மக்களுக்கு எப்பயாவது சொல்லியிருக்கிறோமா? எப்பயாவது சொல்லியிருக்கிறோமா? இல்லை. நானண்டா அப்படி ஒரு கட்டுரையை வாய்ச்சதே இல்லை. அதை சொல்றது புலனாய்வு கட்டுரை என்று சொல்லி. ஒரு பத்திரிகைன்ற கடமை வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுக்குள்ளே நடக்கிற லஞ்ச ஊழல்கள், அங்கே நடக்கிற முறைகேடுகள், நாட்டில் நடக்கிற அநியாயங்களை வந்து சும்மா ஒரு செய்தி வந்து அந்த செய்தியை அப்படியே பொத்தாம்பதுவா போட்டுட்டு சும்மா காத்தடிச்சது, மரம் விழுந்தது, ரோட்டு பிளாக் பண்ணப்பட்டாச்சு, இந்த மாதிரி பொத்தாம்பதுவா ஒரு செய்தியை போடுறது, அல்லது மேகமூட்டம் வந்து கொஞ்சம் இருளாக இருக்குது, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான பொத்தாம்பதுவான செய்தியை தான் எல்லா பத்திரிகையிலையும் பெறுது. எல்லா பத்திரிகையிலையும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அதை சொல்லிட்டார், பிரதமர் இதை சொல்லிட்டார், அரசியல் கட்சியின் தலைவர் அதை சொல்லிட்டார் சொல்லி அதை வந்து பெரிய பந்தியாக போடுறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. அரசியல் இருக்கிறார்கள் ஏதாவது ஒன்று சொல்லி கொண்டு தான் இருப்பினோம். உப்பு சப்பில்லாத விஷயங்களை சொல்லி கொண்டு தான் இருப்பினோம். அதையே பெரிய கொட்டை எழுத்தில் போட்டு அவர் அப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார் சொல்லி அதையே திரும்ப 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 போட்டு தங்களுடைய பக்கங்கள் என்றப்பதான் இங்கே இருக்கிற பத்திரிகைகளோட வேலை. மாறாக வந்து ஒரு பத்திரிகை வந்து ஒரு புலனாய்வு செய்தியை திரட்டி ஒரு பிரத்யேகமான தகவல், வேறு வெளியில் வராத பிரத்யேகமான எக்ஸ்க்ளூசிவ் என்று சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை திரட்டி அப்படி ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கா. ஞாயிற்றுக்கிழமையில் வர கட்டுரைகளை நீங்களும் தான் படிக்கிறீங்க, நானும் தான் படிக்கிறேன். நானுமோ தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் படிப்படி என்று படித்து பார்ப்பேன். சும்மா அந்த வார்த்தை யாலங்கள் வர்ணனைகள்லாம் இருக்குமே தவிர அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்காது. அப்போ வந்து அப்படி தான் இந்த கட்டுரைகள் வருது. நீங்கள் வருமாட்டா இப்போ இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வர பேப்பரில் ஒரு கட்டுரையை வாய்ச்சி போட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, இந்த கட்டுரையை வாய்ச்சி நான் இந்த விஷயத்தை புதுசாக அறிஞ்சு கொண்டேன். உண்மையாக தான் எனக்கு 2 நாள் தான் கிடக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேப்பரில் எடுத்து கட்டுரையை வாசிங்க, ஞாயிற்றுக்கிழமை வர கட்டுரையை வாய்ச்சி போட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, இன்றைக்கு வந்த இந்த பேப்பரில் இந்த விஷயம் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்குது, இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாங்க, எனவே அந்த பத்திரிகைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அந்த பத்திரிகையை பாராட்டி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இங்கே யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய நாட்டில் வர பத்திரிகைகளில் வந்து அப்படியான கட்டுரைகள் வாரதும் இல்லை, அப்படியான செய்திகள் வாரதும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கார், இவ்வளோ விஷயங்களை வந்து அம்பலப்படுத்தியிருக்கார். இதுக்கு பிறகு கூட பத்திரிகைகள் வந்து ஆய்வு செய்து உண்மையிலேயே சாவச்சேரி மருத்துவமனையில் என்ன நடக்குது, அந்த ஜெனரேட்டர் ஒழுங்காக வேலை செய்தா, மற்ற பிரிவுகள் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்தா, அங்கே வந்து இன்னும் ஏதாவது முறைகேடுகள் நடக்குதான்றதை வந்து புலனாய்வு செய்து ஆய்வு செய்து கட்டுரைகள் எழுதி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் மக்களாகிய நீங்கள் காசு கொடுத்து தான் பேப்பர் வண்டி படிக்கிறீங்க. காசு கொடுத்து வந்து உங்களுக்கு பிரயோசனம் இல்லாத சும்மா உப்பு சப்பில்லாத செய்திகளை படிக்கிறதும் பார்க்க அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்காமலே இருக்கலாம். எனவே வந்து ஒரு பத்திரிகையாளருடைய கடமை வந்து வேறு ஆட்கள் வெளிப்படுத்தாத ரகசியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். இந்த மாதிரியான லஞ்ச ஊழல்களை வந்து வெளிப்படுத்தணும். ஆனால் கடந்த பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துரதிருஷ்டவசமாக அப்படி எதுவுமே நடக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து வைசாலி என்ற ஒரு சின்ன பிள்ளை இந்த கை வந்து வெட்டப்பட்டது. டாக்டர் அர்ச்சுனா வந்து நேற்று பேட்டி கொடுக்க சொல்றார், அது வந்து முறைகேடு, அதுக்கு வந்து சரியான விசாரணைகள் நடத்தப்படையில, அதில் வந்து வைத்தியர்களோட தவறு இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் போட்டு உடைக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பத்திரிகையில் வந்து அந்த பிள்ளைன்ற விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு இதில் மருத்துவத்துறையில் தவறு இருக்குன்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்து அந்த செய்தியை நீங்கள் படித்து இங்கே பாருங்கள் இந்த பேப்பரில் இப்படியெல்லாம் போட்டிருக்கு, இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி எப்போயாவது நாங்கள் கொதிச்சிருக்கிறோமா, எப்போயாவது நாங்கள் கொந்தளிச்சிக்கிறோமா? இல்லை, அப்படியான தேவையே இருக்கையில் எங்கட பேப்பரில் வர செய்தி எல்லாமே வந்து செய்தியை படிச்சுட்டு அப்படியே நித்திர உள்ளதான் சரி, செய்தியை வாய்ச்சி கொண்டு போய்க்குள்ளே நித்திர வரும், அப்படியே இழுத்து போத்தோன்னு நல்லபடியாக நித்திர உள்ளதான் சரி. ஏனென்றா அப்படியான செய்திகள்லாம் எங்களுடைய பத்திரிகைகளில் வாரது. இதில் வந்து ஒரு சில ஆங்கில பத்திரிகைகள் வந்து விதிவிலக்காக இருக்குது. ஒரு சில கொழும்புலேருந்து வர ஆங்கில பத்திரிகைகளில் வந்து சில முக்கியமான புலனாய்வு செய்திகள் போடுவாங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ சண்டே டைம்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமாக மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி இருக்கார் தானே, அவர் போயிட்டு சிஐடிக்கு வாக்குமூலம் கொடுத்தவர். கொஞ்ச காலத்துக்கு முதல் சிஐடிக்கு போயிட்டு வாக்குமூலம் கொடுத்தவர். என்னென்னு சொன்னால் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உண்மையான சூத்திரதாரிகள் தனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் கண்டியில் வச்சு பேசினவர். அதுக்கு பிறகு நாடு முழுக்க பெரிய ஒரு சலசலப்பு வந்தது. அவர் எப்படி அப்படி சொல்லலாம், முன்னாள் ஜனாதிபதி எப்படி அப்படி சொல்லலாம் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவர் சிஐடிக்கு வந்து விசாரணை அழைக்கப்பட்டு சிஐடிக்கு போயிட்டு வாக்குமூலம் கொடுத்தவர். இப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த மனுஷன் போயிட்டு சிஐடியில் என்ன சொன்னது என்று சொல்லி, சிஐடிக்கு அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாருன்றது யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு பத்திரிகையிலையும் பெரியல யாருக்கும் எதை பற்றியும் எதுவுமே தெரியாது. பார்த்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் மேலே வந்து பெட்டிய தலைப்பு செய்தியில் போட்டு வச்சுக்கிறாங்க, அவர் சிஐடிட்ட போயிட்டு இதைத்தான் சொன்னவர், இப்படியான விஷயங்களை தான் சொன்னவர், யார் யாரை குற்றஞ்சாட்டினவர் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் வந்து அந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டது. அதே நேரம் மைத்திரிபால சிறிசேன வந்து சிஐடிக்கு போயிட்டு வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு வெளிநாட்டு தூதுவர் ஒரு ஆளும் மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய உதவியாளர் ஒரு ஆளும் வந்து அந்த சிஐடி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டு கொண்டே அதை பற்றி காய்ச்சி கொண்டு வந்தோம் என்று சொல்லி அந்த ரகசிய தகவலையும் வந்து வெளியில் சொல்லினோம். ஏன்னு சொன்னால் அப்படித்தான் ஒரு பத்திரிகை இயங்கணும், ரகசியமான தகவல்களை வந்து வெளியில் கொண்டு வரணும், அது ஒரு பத்திரிகையினுடைய கடமை. இதே மாதிரி எங்களுடைய தமிழ் பத்திரிகைகள் ஏதாவது செய்திருக்கான்னு கேட்டால் எனக்குண்டா அப்படி ஞாபகமே இல்லை. நான் ஒவ்வொரு நாளுமே பத்திரிகை வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளுமே இரவில் இங்கே லண்டன் நேரம் இரவு நேரத்தில் வந்து ஸ்ரீலங்காவில் வர பத்திரிகை
பத்திரிகை அடுத்த நாள் வர போகிற பத்திரிகை எல்லாமே வந்து இங்கே இரவில் வந்துடும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளுமே பத்திரிகை வாசிக்கிறது, எங்கேயாவது கண்ணுக்குள்ள விரலை விட்டு தடவி தடவி பார்க்கறது, எந்த விதமான ஒரு வித்தியாசமான செய்தியும் எந்த ஒரு பத்திரிகையிலையும் பாறையில். எனவே பத்திரிகையாளர்களை தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்க. நீங்கள் பத்திரிகை நடத்துறது, உங்களை பத்திரிகையாளர் என்று சொல்கிறது, உங்கள் மேலே மக்கள் ஒரு பெரிய மரியாதை வச்சுக்கிறது எதுக்குன்னு சொன்னால், நீங்கள் வந்து மக்களோட பக்கம் நிற்கணும். இந்த நாட்டில் நடக்கிற ஊழல், லஞ்சம் எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வரணும். இப்போ யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ கிளிநொச்சியில் ஒரு பாலம் கட்டப்படுதுன்னு வைங்களேன். அந்த பாலத்தை கட்டுறதுக்கு 5 கோடி ரூபா ஒதுக்கப்படுதுன்னு வைங்க. அப்போ வந்து கொழும்பில் வந்து அதுக்கான நிதி ஒதுக்கப்படுது 5 கோடி ரூபா. அப்போ அந்த 5 கோடி ரூபா அப்படியே கிளிநொச்சிக்கு வந்து அந்த பாலத்தறிக்கு வருமானு கேட்டால் கட்டசு வரைக்கும் இல்லை. அந்த 5 கோடியில் வந்து ஒரு 1 கோடி 1.5 கோடி வந்து கொழும்பில் வச்சே புடுங்கி பொக்கெட்டுக்கு வைக்கப்படும் சம்மந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட. அப்புறம் அதில் மிஞ்சிற கோடி வந்து அப்படியே வரும். அப்படியே வந்து அந்த மாகோ சந்தி இருக்கல இடையில அதில் வச்சு கொஞ்சத்தை பிடுங்கி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வவுனியாவுக்கு வந்து அதில் வச்சு கொஞ்சத்தை பிடுங்கி எடுப்பாங்க. அப்புறம் கிளிநொச்சிக்கு வந்து வேறொரு இடத்துக்கு வந்து அங்கிருந்து கொஞ்சம் காசை பிடுங்கி கடைசியாக அந்த 5 கோடி வந்து அந்த பாலத்துக்கிட்ட போய்க்குள்ள வந்து அது சுருங்கி 1 கோடி ஆயிரும். அப்போ வந்து 1 கோடியில் தான் அந்த பாலம் கட்டுப்படும். இன்ஜினியர் வந்து அந்த பாலத்துக்கு பிளான் போட்டு கொடுக்கும்போது அந்த பாலம் வந்து 100 வருஷம் இருக்கணும், 150 வருஷம் இருக்கணும், இன்னென்ன வகையான கம்பிகளை பாவிக்கணும், இன்னென்ன வகையான நட்டுகளை, இன்னென்ன தரத்தில் உள்ள கம்பிகள் நட்டுகளை பாவிச்சு தான் இந்த பாலம் கட்டுப்படணும்னு சொல்லி இன்ஜினியர் வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பார். அப்போ இன்ஜினியருக்கு தெரியும் இந்த பாலம் இதே மாதிரியே கட்டப்பட்டா இது வந்து 100 வருஷத்துக்கு தாங்கும், 150 வருஷத்துக்கு தாங்கும் என்று சொல்லி. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து இன்ஜினியர்ஸ் இருப்பீங்கள், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வந்து இன்ஜினியர்ஸாக இருப்பினும், அல்லது உங்களுடைய சொந்தக்காரர் வந்து இன்ஜினியர்ஸாக இருப்பினும், தயவு செய்து கேட்டு பாருங்க. ஒரு பாலத்துக்கோ அல்லது ஒரு கட்டிடத்துக்கோ இதுக்கோண்டா ஒரு இன்ஜினியர் வந்து பிளான் பண்ணிக்குள்ள வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணுவார், என்னென்ன பொருட்கள் அதில் பாவிக்கணும்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணுவார், எவ்வளோ காலம் அந்த கட்டிடமோ அந்த பாலமோ அது வந்து நின்று நிலைக்கும் என்று சொல்லி இன்ஜினியர் வந்து ஒரு கணிப்பொண்டு போடுவார். எனவே அப்படி போடப்படுற ஒரு திட்டத்துக்கு வந்து இவங்க வந்து லஞ்ச ஊழல் செய்து இடையில வார எல்லாருமே வந்து எடுத்து பொக்கெட்டுக்கு வச்சுட்டு கடைசியாக வந்து 5 கோடிக்கு பெறுமதியான ஒரு பாலத்தை வந்து 1 கோடியில் கட்டி 1 மாதத்தில் வந்து அந்த பாலத்திலேருந்து ஒரு நட்டு கலண்டு கீழே விழும். பிறகு அடுத்த மாதம் வந்து இன்னும் ஒரு நட்டு கலண்டு கீழே விழும். அந்த சைட்டில் இருக்கிற கம்பிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடுகிடண்டு ஆட ஆரம்பிக்கும். அப்படியே ஆடி 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 கொஞ்சம் காலம் போக பாலமே ஆட ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பாலம் பொறிஞ்சு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது? அது என்ன, வெளிநாட்டில் ஒரு பாலம் கட்டினா 150 வருஷம் அப்படியே அசையாமல் கம்பி மாதிரி நிற்கிது. எங்கட ஊரில் ஒரு பாலம் கட்டினா இந்த பாலம் வந்து ஆடுது. எங்கட ஊரில் ஒரு ரோட்டு போட்டால் அந்த ரோட்டு வந்து கொஞ்ச நாளில் குன்றும் குழியுமா மாறுது. அப்போ எங்கட மக்களை நினைக்கணும்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் இந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு போலடக்கு. வெளிநாட்டு கட்டிடம்ண்டா அது அப்படித்தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். எங்கட ஊர் கட்டிடம்ண்டா இப்படித்தான் போல நடக்குது. எங்கட ஊரில் உற்பத்தி செய்யப்படுற சீமந்து சரியில்லை போல நடக்கு, அல்லது எங்கட ஊரில் இதோ ஒரு எங்கட தலைவிதி போல நடக்குது, எங்களுடைய முன் ஜென்மத்தில் நாங்கள் செய்த பிறவி பயன் போல நடக்கு. இந்த மாதிரி நினச்சிட்டு பேசாமல் இருக்கிறதாகும். அன்பான மக்களே, தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து அப்படி ஒன்றுமே குறைஞ்சு போகலை, நீங்கள் எந்த வகையிலையும் குறைஞ்சு போகலை. அதென்ன வெளிநாட்டில் இருக்கிற கட்டடங்கள் வந்து அப்படியே இருக்குமாம். 150 வருஷத்துக்கு மேல் கட்டின ஈஃபில் டவர் வந்து இப்போவும் அப்படியே அசையாமல் இரும்பு மாதிரி இருக்குமாம். எங்களோட ஊரில் கட்டுறது எல்லாமே வந்து பொறிஞ்சு விழுமாமண்டா என்ன கதை இது? இதுக்கு வந்து மிக மிக முக்கியமான காரணம் நாட்டில் இருக்கிற லஞ்சம், எல்லா மட்டங்கள்லையும் இருக்கிற லஞ்சம். எனவே அன்பான மக்களே, தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து வெளியில் சொல்ல வேண்டிய பத்திரிகைகள் எதுவுமே சொல்றதில்லை. ஒரு பாலம் கட்டதில் வந்த முறைகேடு, ஒரு ரோட்டு போட்டதில் நடந்த முறைகேடு, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டதில் வர முறைகேடு, இந்த மாதிரி எத்தனையோ முறைகேடுகள் எங்களோட மண்ணில் நடந்தும் இதை பற்றி மூச்சும் விடாமத்தான் எங்களுடைய ஊடகங்கள் இருக்குது. மிக முக்கியமாக பத்திரிகைகள் இருக்குது. எனவே பத்திரிகைகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு மூடி மறைச்சு பொதுமக்களுக்கு துரோகம் செய்யணும். அப்பட்டமாக சொல்ல போனால் துரோகம் செய்யணும். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. நான் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை வந்து ஒரு குட்டி நாடு, ஒரு அழகான சின்ன நாடு. அத்தனை இயற்கை வளங்களும் அத்தனை வளங்களும் நிறைந்த நாடு. இந்த உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருக்குது, சபிக்கப்பட்ட நாடுகள். ஏன்னு சொன்னால், அந்தந்த நாடுகளுக்கு வந்து ஒன்று காலநிலை பிரச்சனையாக இருக்கும், அல்லது வந்து இயற்கை வளம் இல்லாமல் இருக்கும், ஏதாவது ஒற்றை பாலவனமாகவும் வெறும் மணலாகவும் இருக்கும். அங்கே நட்டா எதுவுமே விளையாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படியான ஒரு கட்டாந்தரையான நாடுகள் நிறைய இருக்குது. அதோடு ஒப்பிட்டு பார்க்க கூட இலங்கை வந்து இயற்கையினுடைய ஒரு கோட்டை, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கோட்டை. அத்தனை வளங்களும் இருக்குது. ஆனால் அத்தனை வளங்களும் இருந்து எதுக்கு நாடு வந்து இப்படி இருக்குன்னு சொன்னால், இங்கே நாட்டில் நிலவர லஞ்சமும் ஊழலும் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு கருத்தொன்று சொல்கிறேன். அதாவது வந்து இலங்கைக்கு வந்து இந்த ரூபாய் என்றுக்கு தான் இலங்கை ரூபாய் என்று சொல்லி, அந்த ரூபாயே தேவையில்லை. அந்த ரூபாயை தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு இலங்கைக்கு வந்து டாலர்ஸ் கொண்டுடலாம், ஸ்ரீலங்கன் டாலர்ஸ். எப்படி வந்து சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் டாலர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்கன் டாலர்ஸ் ஒன்று கொண்டு வர முடியும். அந்த ஸ்ரீலங்கன் டாலர்ஸை வந்து படிப்படியாக உயர்த்தி அதனுடைய பெறுமதியை வந்து உயர்த்த முடியும். அப்போ ஸ்ரீலங்கன் டாலர்ஸ் வந்து உயரேக்குள்ள வந்து ஸ்ரீலங்காண்ட பாஸ்போர்ட்டினுடைய பெறுமதி வந்து உயரும். இன்றைக்கு வந்து நீங்கள் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டை
பாஸ்போர்ட்டை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாட்டுக்கு தான் போக முடியும். அதுலேயும் வந்து அதுக்கு பிறகு வந்து நீங்கள் விசா எடுத்து தான் போக முடியும். எனவே வந்து அப்படியான ஒரு பாஸ்போர்ட்டை வச்சிருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அது உங்களுடைய தலை எழுத்தும் இல்லை, அது உங்களுடைய தலைவிதியும் கிடையாது. உங்களுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெறுமதி வந்து அதிகரிக்க முடியும். நீங்களும் நெச்சா யூரோப்புக்கு, அமெரிக்காவுக்கு அங்கே இங்கெல்லாம் உங்களுடைய பாஸ்போர்ட்டை வச்சு விசா எடுக்காமல் போக முடியும். அந்த அளவுக்கு வந்து நாட்டை டெவலப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நாட்டினுடைய பெறுமதி, பாஸ்போர்ட்டினுடைய பெறுமதியை வந்து அதிகரிக்க முடியும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே வந்து சிங்கப்பூர் தான். சிங்கப்பூரை பற்றி, சிங்கப்பூருடைய வளர்ச்சியை பற்றி நாங்கள் காலங்காலமாக கதைச்சு கொண்டு வரோம். நான் சின்ன குழந்தையா இருக்கைக்குள்ளே இருந்து கதைச்சுக்கு நான் இந்த காதில் கேட்டுக்கொண்டே வரேன். சிங்கப்பூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சிங்கப்பூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்படியே காய்ச்சி கொண்டு இருந்தா சரியா? இப்படியே அடுத்த சிங்கப்பூரை பற்றி காய்ச்சி கொண்டு இருந்தா சரியா? இல்லை. அப்போ நாங்கள் இப்போ வளர போகிறோம். எங்களுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெறுமதி எப்போ அதிகரிக்க போகுது? அதை பற்றி தான் நாங்கள் யோசிக்கணும். நாட்டில் இருக்கிற லஞ்ச ஊழல் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணினா, அங்கே நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான முறைகேடுகளை இல்லாமல் பண்ணினா, சிங்கப்பூரில் லஞ்ச ஊழல் இருக்கா? இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை வந்து 15 வருஷமாக பூட்டி வைக்க முடியுமா? இந்த மாதிரி ஜெனரேட்டர் இல்லாமல் சாட்டுகளை சொல்லி கொண்டு பேசாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எனவே தான் அந்த நாடு வந்து அவ்வளோ வளர்ந்துருக்குது. ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே காய்ச்சி கொண்டு வரோம், சிங்கப்பூர் வளர்ந்துருக்கு, சிங்கப்பூர் வளர்ந்துருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் முயற்சி செய்யலை எங்களுடைய நாட்டையும் வந்து இலங்கையை வந்து அப்படி கொண்டு வரணும்னு சொல்லி. எனவே அன்பான மக்களே, நீங்கள் தயவு செய்து யோசிங்க. இலங்கைக்கு வந்து டாலர்ஸ் கொண்டு வர முடியும், ஸ்ரீலங்கன் டாலர்ஸ் என்று ஸ்ரீலங்கான பாஸ்போர்ட் வந்து அதிகரிக்க முடியும், ஸ்ரீலங்காவையும் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நாடாக உயர்த்த முடியும். ஆனால் அதுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறது அரசாங்கம், ஆட்சியில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள், மற்ற அது இதையுமே கண்டுகொள்ளாத ஊடகங்கள், ஏனோ தானோன்று இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நாட்டினுடைய அந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. எனவே இப்படியான விஷயங்கள் எங்களை சுற்றி நடக்கும்போது எதுவுமே செய்ய முடியாது, நாடு முன்னேற முடியாது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தாயகத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆசை இல்லையா உங்களுடைய பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரத்துக்கும், ஒரு யூரோப்புக்கு போயிட்டு வரத்துக்கும், விசா எதுவுமே இல்லாமல் சும்மா பாஸ்போர்ட்டை மட்டும் காட்டி போட்டு போயிட்டு வரத்துக்கு? ஏன் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு சும்மா போயிட்டு வரலாம் விசா இல்லாமல். அப்படி இருக்கும்போது இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு ஏன் அந்த பெறுமதி இல்லை? ஏன் இலங்கை பாஸ்போர்ட் இப்படி வீழ்ந்து அதில் பாதாளத்தில் கிடக்குன்னு சொன்னால், நாட்டில் இருக்கிற லஞ்சம், ஊழல், சரியான திட்டமிடலின்மை, சரியான பொருளாதார கொள்கைகள் இல்லை, இதுவெல்லாம் காரணம். எனவே மக்களே, தயவு செய்து பற்றி சிந்தியுங்க. உங்களுடைய அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், நீங்கள் ரோட்டில் ஒரு பத்திரிகையாளர் காணிகளை கேளுங்க, இவ்வளோ நாளும் எங்கே போனீங்க? ஏன் இந்த செய்திகளை வெளியில் கொண்டு வரல? ஏன் இந்த ரகசியமான விஷயங்களையும் வெளியில் கொண்டு வரல? நீங்கள் அப்படி என்னதான் இந்த சமூகத்தை செய்திங்கன்னு கேளுங்க. நாளைக்கு ஒரு அரசியல்வாதியை ரோட்டில் காணிக்குள்ளே வந்து அவரை கேளுங்க, இவ்வளோ காலம் இந்த நடந்திருக்கு, டாக்டர் அர்ச்சுனா ஆண்டுரால் வந்து தான் இவ்வளோ விஷயங்கள் தெரிய வந்திருக்குது, இன்னும் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் என்னென்ன அநியாயங்கள் நடக்குதுன்னு தெரியல. எனவே இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் வெளியில் சொல்லல, இதை பற்றியே நீங்கள் பேசலை, நீங்கள் எல்லாம் ஏன் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவையில் கேளுங்க. அவனும் கோவிக்க போகிறது இல்லை. கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் கேளுங்க அன்பான மக்களே. அப்போத்தான் எங்களுடைய நாட்டில் வந்து ஒரு மாற்றம் பெறும், எங்களுடைய மக்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் பெறும், எங்களுடைய மக்களோட வாழ்க்கை தரம் உயரும்.